ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தையல் பழகி ப்ளவுஸ் கட்டிங்கில் ரொம்ப பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில டவுட்டுக்கான எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்ல போகிறேங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் இந்த டவுட்டு இருந்தது அப்படின்னா இனிமேல் இந்த டவுட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியான முழு அளவுகளையும் கொடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். சுடிதார் கட்டிங், ஃப்ராக் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். டெய்லரிங் சம்மந்தமாக இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோவும் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க அந்த டவுட்டெல்லாம் என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுட் அப்படி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு இதோட உயரத்தை அதிகமாக வேணும், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸோட உயரத்தை அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, பின்னாடி உயரம் மட்டும் போதுமா இல்லை முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கும் உயரம் பண்ணணுமான்னு கேளுங்க. மேக்ஸிமம் முன்னாடி உயரம் பண்ண சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்ம எடுக்கிற அந்த 13.5 இன்ச்சு கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் பின்னாடி உயரம் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 12 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 13 இன்ச்சு இருக்குது, இதை வந்து நீங்கள் 15 இன்ச்சாக பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு 13.5லேருந்து 1.5 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சாக கொடுங்க, 14 இன்ச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேக்கோட உயரம் அதிகம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவங்கள கேட்காம ஃப்ரண்ட்டில் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும்போது ஃப்ரண்ட்டோட அந்த உயரத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது. அப்படி அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடும். நீங்கள் அதிகப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்டியோட ஹைட்டை மட்டும் நீங்கள் ஈவனாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி வந்து 3 இன்ச் போட்டிருக்கீங்க, அவங்க பேக்கில் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்டியோட உயரத்தை தான் நீங்கள் வந்து சரி பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்புங்க. பேக்கில் உயரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பட்டியை வேணால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்லீவ் நம்ம வந்து ஹார்ம் ஹோலில் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணுவோம். அப்படி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா இதாங்க மெத்தடு. நம்ம 13.5 இன்ச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கணும். பேக் நம்ம அதிகப்படுத்தும் போது பட்டியோட உயரத்தை மட்டும் நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது ஹார்ம் ஹோலில் வந்து ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஸ்லீவோட அந்த ஆர்ம் ஹோல் வந்து பத்தாமல் போகும். அப்படி வர்றவங்க நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. நம்ம ஷோல்டருக்கு தையல் எவ்வளோ விடுவோமோ அந்த 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு ஸ்லீவோட கிளாத்தை கட் பண்ணாமல் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் இதிலேருந்து மார்க் பண்ணி எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அளவோட கம்மியாக வருது கூட வருது அந்த டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ பாருங்கள், நான் எப்படின்னு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெட்டின ஸ்லீவு, ஆனால் இது நீங்கள் ஸ்கொயர் பீஸாக நினச்சிட்டு இப்படி வச்சு எடுங்க. ஸ்லீவோட அந்த லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆர்ம் ஹோல் அந்த ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆர்ம் ஹோல் வரையும் போது ஷோல்டருக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்க கிளாத்தை மடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்லீவ் மேலே வச்சு இந்த இடம் எங்கே வருதோ அதை அப்படியே கூட மார்க் பண்ணி எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். அப்படி எடுக்கும்போது அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் பக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ப்ளவுஸை இழுத்து தைக்கக்கூடாது. ஸ்லீவை வந்து லேஸாக இழுத்துக்கலாம். லேஸானா நீங்கள் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ஸ்லீவில் வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால லேஸாக ஸ்லீவோட கிளாத்தை மட்டும் லேஸாக இழுத்து ப்ளவுஸை வந்து லூஸ் விட்டு தைங்க. அப்போது அந்த 1/4 இன்ச் அப்படின்ற போது அது உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, சரியாக வரும். இது ரெண்டாவது டிப்புங்க. மூணாவதாக உள்ள அந்த டவுட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது 13 இன்ச்சு உயரம் வைக்கிறோம், ப்ளவுஸோட லென்த்து வந்து 14 இருக்குது. 13.5 இன்ச்சு லென்த்துக்கு 14 இன்ச்சு பேக் வந்து உயரம் இருக்குது. இது எப்படி வந்து சரியாகும்? நம்ம இதுக்கு வந்து பட்டி கிளாத்தும் கொடுப்போம். 13.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு பேக்கோட லென்த்து 14ன்னு வச்சுக்கோங்க. இந்த டவுட் நிறைய பேத்துக்கு வரும். இல்லை பேக்குமே 13 தான் வைப்போம் ஒரு சிலருக்குலாம்.
13 ஃப்ரண்ட் லென்த்து, பேக் லென்த்தும் 13 தான் இருக்கும். ஆனால் இது கூட நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம். அப்போ முன்னாடி வந்து லென்த் அதிகமாக இருக்கே, ஒரு 3 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணும்போது முன்னாடி லென்த் அதிகமாக இருக்கே, இது எப்படி ஃபிட் ஆகும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி டாட் பிடிக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது ரெடி அளவு, உங்களுக்கு மடித்து கூட காட்டுறேன். இது ரெடி அளவு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு, அரை இன்ச்சு தான் கேப் வருது. ஸோ இது 13 இன்ச்சு ஃப்ரண்ட் உயரம், பேக் உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இந்த ப்ளவுஸில் இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம். பட்டியும் கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த டவுட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஆரம்பத்தில் நான் தைச்சு பழகின புதுசில் எனக்கே இந்த டவுட் இருந்தது. பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பேக்கோட உயரம். ஃப்ரண்ட்டோட பட்டி சேர்க்காமலே நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் பட்டி வைக்கும்போது பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கும்போது அந்த உயரம் வந்து மேலே ஏறிடும். பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போது நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு வந்து சரியாயிடும். ஸோ நீங்கள் அதனால் யோசிக்கவே வேண்டாம். இந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். இந்த டவுட் யாருக்கெல்லாம் இருந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். 4ஆவதாக நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் வர்றது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் வந்து நம்ம எப்பயுமே கிராஸ் வந்து மார்க் பண்ணும்போது கழுத்தில் இருந்து 1 இன்ச்சு தள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். இது எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக வரும். இப்போ 30 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம 2 இன்ச்சு தான் வந்து கழுத்தோட அகலம் கொடுப்போம். 2.25 இன்ச்சு 2 இன்ச்சு அவ்வளோதான் கொடுப்போம். அதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு தள்ளி தான் கழுத்தோட அந்த லென்த் வந்து டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ அந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாக வரும். அப்படி எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க கழுத்தோட கேப் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ, கழுத்துலேருந்து 2 இன்ச்சு அகலம் 2.5 இன்ச்சு அகலம் கொடுக்குறீங்கன்னா அந்த அளவை இங்கே வச்சு ஃபஸ்ட்டு டாட்டு 2வது டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டாட் எப்படி பிடிக்கிறது, எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ நீங்கள் வந்து கழுத்தோட அகலத்துலேருந்து கரெக்டாக இது கழுத்தோட அகலம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி நீங்கள் இப்படி வச்சு கிராஸோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணிங்கன்னா இது எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே செட் ஆகும். ஏன்னா நம்ம கழுத்து வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு அளவு தான் கொடுப்போம். ஸோ அதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம தள்ளி வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து லென்த்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி தெரியலங்கிறவங்க கழுத்து அகலம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கூட தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட்டோட அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணி 2வது டாட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து இப்போ வரைக்கும் 4 டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். 5வது டவுட் என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இது போல் ப்ளஸ் மாதிரி வரணும். பாருங்கள், ப்ளஸ்ன்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, கீழே இருந்து போகிற தையலும் சைட்லேருந்து போகிற தையலும் கரெக்டாக அந்த கார்னரில் இது போல் மீட் பண்ணணும். அப்படி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம தைக்கிற அந்த மெத்தட் வந்து கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஸ்லீவுக்கு அளவு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்பீங்க, கம்மியாக தைச்சிருப்பீங்க. ஒரு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச் அளவு ஸ்லீவ் தைச்சிருந்தீங்கன்னா அந்த துணி எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பட்டிக்கு நீங்கள் கிளாத் வந்து விடும்போது நீங்கள் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்து இதில் தான் வரும். ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கம்மியான அளவு தைச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு அதிகமாக போயிடும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிக்கிட்டையுமே கிளாத் வந்து நம்ம இடுப்பு பகுதியெல்லாம் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதுக்கான காரணமும் கூட நீங்கள் இங்கே அரை இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு தைச்சிங்கன்னா கீழேயும் லூஸ் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் தைக்கும் போதே சரி பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4ஆவதாக ஒரு டாட் பிடிச்சி விட்டுருங்க. அப்போது அந்த இங்கே நீங்கள் இடுப்பு ஜாயின் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து வராது. இது வந்து ஒரு டிப்பு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் தைச்சு பழகுற புதுசில் கிரேப் சில்க்கு கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கக்கூடிய துணியெல்லாம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத்தோட அந்த குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அது நல்லாவே சுருங்க ஆரம்பிச்சிடும் நம்ம தைச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டால். ஆனால் அப்படி சுருங்கினாலுமே மெயின் கிளாத் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா இது போல் சுருக்கிட்டு மேலே தெரியும்.
உள்ள லைனிங் கிளாத் வந்து டைட்டாக இருக்கும். ஆனால் மெயின் கிளாத் மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா சுருக்கமாக லூஸாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் டாட் பிடிக்கும்போது லைனிங் கிளாத்தை மட்டும் நல்லா இப்படி மடித்து பிடிச்சிருப்பீங்க. மெயின் கிளாத்தை வந்து சரியாக வராமல் தைச்சிருப்பீங்க. அதாவது லைனிங் கிளாத்தில் தையல் நல்லா விழுந்திருக்கும், மெயின் கிளாத்தில் விழாமல் இருந்திருக்கும். அந்த காரணத்தினால தான் கழுத்து மடித்து தைக்கும் போதும் சரி, டாட் பிடிக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து அந்த மெயின் கிளாத்தில் தையல் சரியாக வராமல் போட்டிருப்பீங்க. அதனால தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு ரொம்ப வலுவலுப்பான துணியில் எப்படி டாட்லாம் தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் கரெக்டாக ஒன்றா வச்சு 2 கிளாத்லையும் தையல் சரியாக வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சுட்டு 2 கிளாத் மேலேயும் டாட் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒவ்வொரு தையல் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் பிடிங்க. அப்படி பிடிக்கும்போது அந்த கிளாத் வந்து நழுவி போக வாய்ப்பே இருக்காது. ஒருவேளை துணி சுருங்கினாலும் கரெக்டாக அவங்க ஒரு தையல் மட்டும் பிரித்து விட்டு போடுற மாதிரி வரும். இந்த தப்பையும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு பிகினராக இருக்க டயத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகளும் நமக்கு வரக்கூடிய சின்ன சந்தேகங்களும். ஸோ நான் அதை வந்து இப்போ வந்து ஒரு 6-7 டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ எனக்கு தெரியலனாலும் சரி, நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.